வறுவல் பண்ண போகிறோம். எப்படி செய்யலாம் தெரியுமா? தேங்காய் பூ எல்லாம் போட்டு வறுவல் செய்யணும். கோயில் கொடைக்கு அப்படித்தான் செய்வோம். நாங்கள் கோயில் கொடைக்கு செய்கிற மாதிரி இன்னைக்கு கோழிக்கறி வறுவல் பண்ண போகிறோம். கோழி வறுவல் பண்ணதுக்கு சட்டி காய வைக்க போகிறேன். இது வந்து 1.5 கிலோ கோழிக்கறி, நாட்டுக்கோழி. இது மஞ்சள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறோம். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து 50 கொத்தமல்லி, 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு 15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாம் போட்டு 1-2 தட்டி வச்சுருக்குறோம். இது தேங்காய் பூ வந்து துருவி வச்சுருக்குறோம். பட்டை சோம்பு தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ நாங்கள் வந்து சிக்கன் வறுவலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நாட்டு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் வாசமாக இருக்கும் குழம்பு. வறுவல் ஒரு 150 நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நாங்கள் இது நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் இந்த கோழிக்கறி, நாட்டுக்கோழி கறியை செஞ்சால் நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும். அதான் பலம் மனுஷனுக்கு. நல்லெண்ணெய், பாமாயில், கடலெண்ணெய் அது பலம் கிடையாது. நல்லெண்ணெய் தான் பலம். தேங்காய் எண்ணெயும் செய்யலாம் தெரியுமா? முக்கியம் நல்லெண்ணெய் தான் பலம். நல்லெண்ணெய் தான் பலம். கறி புளிக்கு வந்து அதான் வாசமாக இருக்கும். 1.5 கிலோ இது கோழிக்கறி. இது வந்து இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, பட்டை இதெல்லாம் வந்து 1-2 இடித்து வச்சுருக்குறோம். அது கறியோட போட்டு கிளறி வேக வைக்கணும். அப்படின்னா வாசமாக இருக்கும். வெங்காயத்தை அதோட போட்டுருவோம் பிரியுமா? இது வந்து சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்து உரிச்சு வச்சுருக்குறோம். எல்லாம் போட்டு வேக வச்சுருவோம். இதை இப்போ நல்லா கிண்டி வேக விட்டுருங்க பிரியுமா? நாட்டுக்கோழி எண்ணெய் கடுவில் பிரட்டி விட்டுருக்கு. நெஞ்சத்தை வேக விட்டு மசாலா போடணும். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து நாங்கள் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி, மிளகாய் அதெல்லாம் போடுறோம். இப்போ உப்பு போடுறேன். எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கல் உப்புனாலும் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கல் உப்பு வந்து உப்பு அதிகமாக தெரியும். நாங்கள் போட்டுக்கிறோம். 10 2 போட்டுருவோம் தெரியுமா? சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது, தண்ணி எண்ணெயெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மசாலா வாசனை போனதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மல்லி மிளகா வாசனை போயிட்டு இப்போ வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதை போடுறேன். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போட்டுருக்கேன். நாங்கள் 1.5 கிலோ சிக்கனுக்கு. எப்படி கண்டி விட்டுருங்க. இதில் இருக்க தண்ணியிலே வெந்துடும் சிக்கன். தண்ணியெல்லாம் வேண்டாம். தண்ணியெல்லாம் கோழி நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் மேலே மருந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் தூவிட்டு இறக்கிடலாம். நான் கொஞ்சமாக மல்லி இலை போடுறேன். கோழிக்கறி வறுவல் ரெடி ஆகிடுது. இறக்க போகிறேன். பார்க்கவே நல்லா இருக்கு. மணமாக இருக்கு.
எப்படி இருக்கு புரியுமா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்கு. கொத்தமல்லி, சீரகம், தேங்காய், மிளகு சீரகம் எல்லாம் வச்சு வீட்டில் அரைச்சி வறுத்து அரைச்சி கறி வறுவல் போடுங்க. நல்லா இருக்கும். கடைப்பொடி வாங்கி வைக்கப்படாது, உடம்புக்கு கேடு. உங்களை மாதிரி செய்யணும் என்ன தெரியுமா? அந்த காலத்து சமையல் மாதிரி. அந்த காலத்து தான் மாதிரி செய்யணும்.